ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு கார்லிக் ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்துக்கலாங்க. நம்ம ரொம்ப நேரம் பிசையணுன்ற அவசியமே கிடையாது. 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பூண்டு அந்த மாதிரி துருவிக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செய்துக்கலாம். இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். எல்லா பூண்டையும் கொத்தமல்லி இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெது வெதுப்பான தண்ணி ஒரு பவுலில் 1½ கப் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு போட்டுக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக்கும் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். பூண்டும் கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு. 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுலாம். 3 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். 250 ml கப்பில் கோதுமை மாவு போட்டேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. பூண்டு நீங்கள் துருவிட்டு அளந்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம கீழே பலகையெல்லாம் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. சும்மா கையிலேயே இந்த மாதிரி செய்துக்கலாம். அந்த குண்டாலே வச்சுக்கலாம். நம்ம கீழே போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி அந்த குண்டாலே வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இதே போல் பிசைஞ்சேன். ஒரு 10 நிமிஷம் போல் இதே போல் சுற்றி சுற்றி பிசைஞ்சேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் உப்பி வந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் 10 நிமிஷம் போல் இந்த கை வச்சு செய்யணுங்க. கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மேலே அப்படியே தடவி விட்டுடலாம். காஞ்சி போகாமல் இருக்கணும். அப்படியே மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடறேன். அதே டீஸ்பூனில் தான் எண்ணெய் அளந்து ஊற்றினேன். இன்னொரு பவுலில் கொத்தமல்லி இலை, அதே போல் உப்பு, வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கலாம். ஈஸ்ட்டு நான் ட்ரை ஈஸ்ட்டு தாங்க போடுறேன். 2 டீஸ்பூன் ஆயில், அதே போல் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். 1 டீஸ்பூனில் சர்க்கரை. இதில் கார்லிக் மட்டும் போடலைங்க. அதில் பூண்டு போட்டேன். இதில் பூண்டு போடாமல் செய்கிறேன். 3 கப்பு மாவு போட்டுக்கலாம். ஹோல் வீட் ஃப்ளவர் கோதுமை மாவு போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கிக்கலாம். அது பூண்டு போட்டதுங்க, இது பூண்டு போடாது. 2மே நல்லாயிருக்கும். நான் 2 விதமாகவும் செய்து பார்த்தேன். 2மே சூப்பராக இருக்குது. பூண்டு போட்டது ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இதையும் அதே போல் தான் நம்ம கை வச்சு அதே குண்டாலே இதே போல் திருப்பிகிட்டே இருக்கணும் கை வச்சு. இதுவும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீழே போட்டு பிசையணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் ஒரு 10 நிமிஷம் சுற்றி சுற்றி விடணும். மூடி வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாவு பாருங்கள், கீழே பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுங்க மாவு நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட்டு சூப்பராக வரும். நம்ம மாவு கீழேயெல்லாம் கொட்டி பிசையவே இல்லை. இதே பாத்திரத்தில் வச்சு கை வச்சு சும்மா அப்படியே பிசைஞ்சு விட்டோம். நல்லா வேக வேகமாக செய்யணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நல்லா கை வச்சு அப்படி சுற்றிட்டே இருந்தால் போதும். இப்போ நான் தண்ணி தான் தொட்டிருக்கேன். மாமூலாக பச்சை தண்ணி தான் தொட்டிருக்கேன். பிசைகிறதுக்கு மட்டும் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி செய்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் போல் இதே போல் செய்துக்கலாம். அது அந்த குண்டாலேயே பிசைஞ்சா போதுங்க. கீழே போட்டு தேய்ச்செல்லாம் பிசையணுன்ற அவசியமே இல்லை. மூடி ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் கை வெறும் தண்ணியில் கழுவிட்டு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ட்ரேயில். அதில் இந்த மாதிரி கையில் இப்பயும் தண்ணி தான் தொட்டிருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணல இது வரலும். முதல்ல ஊற்றின எண்ணெய் மட்டும்தான். கீழே கொஞ்சமாக மாவு ஜலிச்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பிசைஞ்ச மாவு தண்ணி தொட்டு தண்ணியில் தான் இந்த மாதிரி தட்டுறேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். அவ்வளோதான் ஊற்றின ஆயிலு. பேப்பர் இப்படி மடிச்சுட்டு கீழே மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம். மாவில் அதை எடுத்து மறுபடியும் வச்சிடலாம். வச்சு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இதுக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. சிலிக்கான் மேட் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒட்டுருச்சு. அதெல்லாம் அப்படியே மெதுவாக எடுத்து விட்டுறலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிருக்கோம். ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் அவன் 180 ஃபேன் மோடில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். இதுலேயே நம்ம கேப்சிகம் வச்சுக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இத அப்படியே எடுத்துட்டு போய் அவன்ல வச்சிடலாம். இப்போ அடுத்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே பாருங்க சூப்பரா பொங்கியிருக்கு. நிறைய தண்ணி ஊற்றிருக்கோங்க. கீழே போட்டெல்லாம் நம்மளால பிசையவே முடியாது. குண்டால வச்சு அப்படியே திருப்பி 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 விடணும். கை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி சுற்றி சுற்றி பிசைஞ்சிங்கனாவே போதும். சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு ப்ரெட்டு. அதே போல் பேக்கிங் ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். கார்லிக் போடுறதுக்கு ஆயில் கம்மியாகவும், கார்லிக் போடாததுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போட்டிருக்கேன். எல்லாமே ஆலிவ் ஆயில் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதே போல் நம்ம போட்டுட்டு இதுக்கும் மறுபடியும் ரெஸ்ட் கொடுத்துர்லாம். ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். மறுபடியும் கையில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் தொட்டுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நிறைய ஆலிவ் ஆயில் தொட்டு தொட்டு செய்கிறேன் பாருங்கள், நல்லா வருது. ஏற்கனவே கார்லிக் போட்டதுக்கு கம்மியாக தான் ஆலிவ் ஆயில் தொட்டேன். மாவு பார்க்கும்போதே தெரியுது நல்லா லூஸாக இருக்குது. மேலாக அப்படியே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இது மேலேயும் குட்டி குட்டியாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நீட்டாக வச்சா அடையாளத்துக்குங்க. அது கார்லிக் போட்டது, இது கார்லிக் போடாது. அடையாளம் தெரியணுன்றதுக்காக குட்டி குட்டியாக கேப்சிகம் கட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளார அந்த ப்ரெட்டு வந்து பேக் ஆகிடுச்சு. இது மேலே 2 பெருசாக இருக்க பூண்டு ஃபாயில் சுற்றி அப்படியே வச்சு அதையும் பேக் பண்ணிக்கலாம். பூண்டு வைக்கிறது ஃபஸ்ட்டே வச்சுருங்க. இந்த மாதிரி செகண்ட் டைம் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட் டைமே வச்சுருங்க. நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் செகண்ட் டைம் வச்சுருக்கேன். ஏன்னா 40 நிமிஷம் இது ஃபஸ்ட்டு 20 மறுபடியும் 20 40 நிமிஷம் வேகும்போது நல்லாவே அது பூண்டு நல்லா சுட்டு வந்திருக்கும். பாருங்கள் 20 நிமிஷத்தில் கரெக்டாக பேக் ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் அப்படியே வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வருது. சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ப்ரெட்டு. சூடாக இருக்குது. நான் எடுத்தோடனே எடுத்து காமிக்கிறேன் அப்படியே. நல்லா இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. தொட்டு பார்த்தா கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலாக அப்படியே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் தான் உபயோகப்படுத்துகிறேன். ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி மூடி வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வரல மூடி வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க ப்ரெட்டு. டேஸ்ட்டு கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவுமே பேக் ஆகிடுச்சு. 20 நிமிஷத்தில் கரெக்டாக பேக் ஆகிடுச்சு. அவன் வந்து கொஞ்சம் நேரம் சூடாகவே இருக்கும். இந்த கார்லிக் 2மே எடுத்து நான் அவனில் வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த சூடு குறையிறவரையும் அவன்லேயே இருக்கட்டும்னு எடுத்து வச்சுட்டேன். மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இதுக்கும். பட்டர் பிடிக்குன்னா பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூட சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கு பாருங்கள். கீழே நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்தப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல மிருதுவான ப்ரெட்டு ரெடி. இப்போ கார்லிக்கும் பாருங்கள் நான் எடுத்துட்டேன். கார்லிக்கும் நல்லா பேக் ஆகிடுச்சுங்க அப்படியே. நல்லா பாருங்கள் நம்மளுக்கு பல்ப்பு நல்லா வந்துருச்சு வெளியில். சூப்பராக வருது பாருங்கள். நம்மளுக்கு கஷ்டமே இல்லை. கார்லிக் உரிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணாவே போதும். நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் கூட இருக்காதுங்க. வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். தோலில் நிறைய ஒட்டியிருக்கும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட இருக்காது. அதையும் கூட காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அது தொட்டு சாப்பிட்றதுக்காக இதை செய்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லை. எல்லாமே வந்துருச்சு. எல்லா பக்கமே வந்துருச்சு. அதே போல் இன்னொரு கார்லிக்கையும் அமுத்தி விட்டுறலாம். அமுத்தி விட்டு இதில் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். இதில் உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் உங்களுக்கு பத்தலைனா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆயிலெலாம் ஊற்றி சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்ட அப்புறம் டேஸ்ட் பண்ணால் பத்தலை. மறுபடியும் போட்டுக்கிட்டேன். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துடுறேன். கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். அதில் பட்டர் போட்டு கலக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் பட்டர் மெல்ட் பண்ணி அதை கொண்டு வந்து போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். பட்டர் போட்டதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட கிடையாது. குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு டேஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. மறுபடியும் உப்பு போட்டுக்கிட்டேன். மொத்தமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சரியாக போகும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ப்ரெட்டு சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நாளாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். தண்ணி அளவு எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. நம்ம தண்ணி நிறைய போட்டிருக்கோம் இந்த ப்ரெட்டில். அதனால் நம்மளால் கீழே வச்செல்லாம் பிசையவே முடியாது. நம்ம ஈஸியாக செய்துக்கலாம் இந்த ப்ரெட்டை. இது ப்ரெட்டு டின்னில் கூட இதே போல் நீங்கள் போட்டு செய்துக்கலாம்.
நம்மளுடைய ப்ரெட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கார்லிக் ப்ரெட் கட் பண்ணி உள்ளார அப்ளை பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இதில் நம்ம பட்டர் போட்டது போட்டுக்கலாம். அதேபோல் இன்னொரு ப்ரெட்டும் நான் காமிச்சிடுறேன் கட் பண்ண பீஸு. இப்படி சாப்பிட்டாவே சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு வேணா சாஸ் போட்டுக்கோங்க. இது பாருங்கள் கார்லிக் போட்டது இதுவுமே அருமையாக இருக்குது பாருங்கள். தேங்க் யூ.